இன்னைக்கு நம்ம சித்திரத்தை கஞ்சி தயார் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெல்லம் தேவையான அளவு, 2 சித்திரத்தை எடுத்திருக்கேன், தேவையான அளவு பாறை உப்பு, கொஞ்சம் தேங்காய் துருவல், சிகப்பரிசி கொஞ்சம், தண்ணி கொதிக்க வச்சிருக்கு. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அரிசியும் அதுவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நைஸாக அரைக்கணும். அந்த சித்திரத்தை கட்டையாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் இடிச்சிட்டு அப்புறம் ஜாரில் போடணும், இல்லைன்னா பிளேடு போயிடும் உங்களுக்கு. நல்லா 1க்கு 2 உடைச்சிட்டு அரிசியோட சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு கூட அரைக்கலாம், ஈஸியாக அரைப்படும். அதே மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ அது கட்டி சேராமல் பார்த்துக்கணும், கட்டி சேராமல் கிளறி விடணும். இப்போ வெந்த பதத்துக்கு வந்துருச்சு. இதோட இப்போ உடைச்சி வச்ச வெல்லத்தை கலக்கிறோம். பொங்கி கொட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வெல்லம் மிக்ஸ் பண்ணுறோம். வெல்லத்தோடு சேர்த்து அந்த கஞ்சியும் நல்லா வெந்து வந்ததும் இப்போ தேங்காய் துருவல் அதில் மிக்ஸ் பண்ணுறோம். தேங்காயோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான அது. நீங்கள் தனியாக சித்திரத்தை பொடி தண்ணியில் கலந்து குடித்தா டேஸ்ட்டு ஒரு சிலர் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, கஞ்சியாக காய்ச்சி கொடுங்க. தேவையான அளவு சர்க்கரை வேண்டாம், வெல்லமே எடுத்துக்கோங்க. வெல்லம் ரொம்ப நல்லது. இதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட ருசியை நமக்கு எடுத்து கொடுக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பாறை உப்பு தான் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம். ராக் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உப்பு கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கோம். கொஞ்சமாக போட்டால் போதும்.
இது நாள்பட்ட சளியை கூட எடுத்துரும். ரொம்ப நல்லது சித்திரத்தை. அதில் ரொம்ப சத்துள்ள பொருள் சிகப்பரிசி சேர்த்துருக்கோம். அது இல்லாத இந்த பாறை உப்பில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ சித்திரத்தை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், விரும்பி குடிப்பாங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள்.